மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. நம்மளுடைய அகாடமி சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்மளோட அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து வந்திருக்கக்கூடிய புதிய நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். என்ன நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படின்னு சொன்னால், நம்ம வெகு நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த குரூப் 2 2Aவுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. என்றைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20/6/2024 அன்று இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. முதல்ல இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் பார்த்துக்கலாம். டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் இன்றைக்கி 20/6/2024 அன்றைக்கி வந்திருக்கு. லாஸ்ட் டேட்டு நம்ம எக்ஸாமுக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுவோம் இல்லையா, அந்த அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய லாஸ்ட் டேட்டு என்றைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19/7/2024 வரைக்கும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அனுப்பிக்கலாம். அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பீரியட், நம்ம அப்ளிகேஷன் அனுப்பிட்டோம், அதில் ஏதாவது தவறுகள் நிகழ்ந்திருந்தால் அதை திருத்திக் கொள்வதற்கு உண்டான கால அவகாசம் எப்போ கொடுத்துருக்காங்கன்னா 24/7/2024 26/7/2024 வரைக்கும் நம்மளுக்கு கால அவகாசங்கள் கொடுத்துருந்தாங்க. டேட் அண்ட் டைம் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், அதாவது தேர்வு நாள் என்றைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா 14/9/2024 அன்று காலை 9:30 12 மணி வரைக்கும் நம்மளுக்கு என்ன செய்யணும், ப்ரிலிமினரி அதாவது குரூப் 2 2Aவுக்கான ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். சரியா? டேட் ஆஃப் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு நம்மளுக்கு இன்னும் என்ன செய்யலை, டேட் வந்து கொடுக்கல. ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு ரிசல்ட் வந்தோடனே நம்மளுக்கு என்ன செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காக மெயின் எக்ஸாமுக்கான டைம் வந்துட்டு நமக்கு டிக்ளேர் பண்ணுறதாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஹவு டு அப்ளை அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு அப்ளை பண்ணியிருப்போம் இல்லையா, அதை வச்சு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா குரூப் 2 சர்வீஸ்க்கான முதல்ல நம்ம என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் குரூப் 2க்கும் குரூப் 2Aக்கான உண்டான வேக்கன்சிஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. முதல்ல நம்ம குரூப் 2 சர்வீஸ்க்கான வேக்கன்சிஸ் பார்த்துடலாம். நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 13 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்ன டிபார்ட்மெண்ட்டில் இருந்தனா லேபர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர், அதுக்கு 336 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. லெவல் பேயிங் ஸ்கேல் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 18 கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், இதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ்னால் 5 வேக்கன்சிஸ். ப்ரொபேஷன் ஆஃபீஸருக்கு வந்து ஒரு வேக்கன்சி. சப் ரெஜிஸ்டர் கிரேடு 2லேருந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேக்கன்சி. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு 2 வேக்கன்சி. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட், அதாவது அந்த ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 2ம், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுக்கு வந்துட்டு 2 வேக்கன்சிஸ் வந்து கிரேட்டர் சென்னை போலீஸில் கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டண்ட்டுக்கு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 19 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸரில் வந்துட்டு 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அது லா டிபார்ட்மெண்ட்டில். நம்ம டிஎன்பிசி சைட்லேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 3 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கியூம் ப்ரோக்ராமர், அதுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்கன்னா 4 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்டர், இதுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபாரஸ்டரில் நம்மளுக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து 107 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததுலேயே நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து 7 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் குரூப் 2வில் மட்டுமே நம்மளுக்கு 507 கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குரூப் 2A சர்வீஸில் உள்ள வேக்கன்சிஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நேம் ஆஃப் தி போஸ்ட் பார்த்தீங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், அதில் ஒரு வேக்கன்சியும். ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன், அதில் ஒரு வேக்கன்சியும். சீனியர் இன்ஸ்பெக்டரில் 497 வேக்கன்சி. ஆடிட்டர் இன்ஸ்பெக்டரில் 4 வேக்கன்சி. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டரில் 273 வேக்கன்சி. ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டரில் 2 வேக்கன்சி. சூப்பர்வைசர் ஜூனியர் சூப்பரண்டென்ட், இதில் வந்து 12 வேக்கன்சிஸ். என்ன டிபார்ட்மெண்ட்லாம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அண்ட் அக்ரி பிஸ்னஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க இல்லையா, அசிஸ்டன்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர், விருதுநகர் டிவிஷனில். இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸஸ் வந்து கேட்டிருக்காங்க. வேக்கன்சிஸ் வந்துட்டு மொத்தம் 13 வேக்கன்சிஸ், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெவென்யூ அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
நம்மளுக்கு ஏகப்பட்ட ஊர்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ்டாகவும் நம்மளுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதில் 2 வேக்கன்சிஸ் வந்து சிவில் சப்ளைஸ் அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்தது ஒரு வேக்கன்சி வந்து இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்துட்டு 61 வேக்கன்சிஸ் எதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மெடிக்கல் அண்ட் ரூரல் சர்வீசஸில் 28 வேக்கன்சிஸ், டிரான்ஸ்போர்ட்டில் 32, இப்படி ஒவ்வொரு வேக்கன்சிஸும் அசிஸ்டண்ட்டுக்கு மட்டுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 2 அதில் வந்து டவுன் பஞ்சாயத்துலேருந்து டிபார்ட்மெண்ட்லேருந்து எவ்வளோ கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா 2 வேக்கன்சிஸ். ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அதில் வந்து 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து. நெக்ஸ்ட்டு ஆடிட் அசிஸ்டண்ட் அதாவது ஹைவேஸ்லேருந்து 8 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டண்ட்டில் வந்து சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட்லேருந்து 68 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பர்சனல் கிளர்க்கு அதில் வந்து 121 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் வேக்கன்சிஸ் இது எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டன்ட் அதாவது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஃபினான்ஸ் போஸ்டிங்கிலேருந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிட்டட்லேருந்து 26 வேக்கன்சிஸும், அக்கௌண்டண்ட்லேருந்து 12, ஜூனியர் அக்கௌண்டண்ட்டில் 5, மேல் வார்டனில் 1, எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர்லேருந்து 22 வேக்கன்சிஸ் அதாவது தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் ஃபெடரேஷன் லிமிட்டட்லேருந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ்னால் 22 கொடுத்துருக்காங்க. அதாவது லெவல் 10லேருந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரியில் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வேக்கன்சிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோயர் டிவிஷன் அதாவது கிளர்க் போஸ்டிங்க்கு பார்த்தீங்கன்னா 5 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியிலேருந்து. மொத்தம் நம்மளுக்கு குரூப் 2A உண்டான வேக்கன்சிஸ் வந்துட்டு 1820. நம்மளுக்கு குரூப் 2ல் பார்த்தீங்கன்னா 507, குரூப் 2Aல பார்த்தீங்கன்னா 1820. ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு 2320 ப்ளஸ் வேக்கன்சிஸ் நம்மளுக்கு வந்து இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைமிங்கை யூஸ் பண்ணி கரெக்டாக படித்தோம்னா இதில் ஒரு போஸ்டிங் நம்மளுக்கானது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதாவது நம்ம இந்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு உண்டான கண்டிஷன்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. 1/7/2024 படி எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா, முதல்ல வந்து அதாவது இது உண்டானது எல்லாமே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஓசி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் தி போஸ்ட் அதாவது ப்ரொஃபஷன் ஆஃப் ஆஃபீஸர் அதில் வந்து மினிமம் ஏஜ் அவங்களுக்கு 26 இருக்கணும், 42 வயதுக்குள்ளே இருக்கணும். இது எல்லாமே நான் சொல்கிறது ஓசி கேட்டகரிக்கு மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறது ஓசி கேட்டகரிக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதில் பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டினா 52 வயது இருக்கணும், எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 50 வயது வரைக்கும். இதே டெஸ்டிடியூட் விடோ அப்படின்னு சொன்னால் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதே டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர்னால் அதில் 18 வயது நிரம்பி இருக்கணும், 32 வயதுக்கு உள்ளதாக இருக்கணும். இதில் நம்மளுக்கு ஏஜ் தலைவர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்டர் இதுக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 21 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 32 வயதுக்குள்ளே இருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், ஸ்பெஷல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட், அப்படியே அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கியூம் ப்ரோக்ராமர், இதுக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 18 வயது பூர்த்தி அடைந்திருக்கணும், 32 வயதுக்குள்ளே உள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆர்மி அப்படின்னு சொன்னால் 50, பெஞ்ச்மார்க் அப்படின்னா 42. இதே விடோ கேட்டகரியில் வராங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஓசிக்கு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேன். குரூப் 2Aக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார் ஆல் போஸ்ட் அப்படின்னு அதாவது எக்ஸ்பர்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன் அதை தவிர்த்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 வயது நிரம்பி இருக்கணும், 32 வயதுக்குள்ளே இருக்கணும். ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன் அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 வயது நிரம்பி இருக்கணும், 52 வயதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிஎம் அதாவது ஓசி அல்லாதவர்கள் பிசிஎம், எஸ்சிஏ, அப்புறம் எஸ்டிஸ் இவங்க எல்லாருக்குமே எவ்வளவு வயது வரம்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். குரூப் 2க்கு முதல்ல பார்த்துடலாம். டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் 18 வயது என்ன செஞ்சுருக்கணும், நிரம்பி இருக்கணும், 37 வயதுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கணும் கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெஞ்ச்மார்க் அப்படின்னு சொன்னால் 47, எக்ஸ் சர்வீஸ்மேன்னா 50,
விடோ கேட்டகரினா 37. ஃபாரஸ்டர்னா கண்டிப்பாக உங்களுக்கு 21 வயது பூர்த்தியாக இருக்கணும், 37 வயதுக்கு உள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்த எக்ஸாமினேஷனான ப்ரொஃபஷன் ஆஃபீஸர், சப் ரிஜிஸ்டர் ஃபார் ஆல் போஸ்ட், இது எல்லாத்துக்குமே 18 வயது, அதாவது ப்ரொஃபஷன் ஆஃபீஸர்னால் 26 நிரம்பி இருக்கணும், சப் ரிஜிஸ்டர்னால் 20 வயது நிரம்பி இருக்கணும், மற்ற ஃபார் ஆல் போஸ்டிங்க்கு 18 வயது நிரம்பி இருந்தால் போதும். நம்மளுக்கு மேக்ஸிமம் ஏஜ் எவ்வளோன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. குரூப் 2A சர்வீசஸில் நம்மளுக்கு அதாவது பிசி எஸ்சி அவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட்டர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் ஆல் போஸ்ட்டுக்கும் ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன் இவங்களுக்கும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 18 வயது உங்களுக்கு பூர்த்தியாக இருக்கணும். அதே மாதிரி எவ்வளோ மேக்ஸிமம் ஏஜ்னால் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது யார் யாருக்கு சொல்லியிருக்கேன்னா பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இவங்க எல்லாருக்குமே உண்டான வயது வரம்புகளை பற்றி நான் இப்போ சொல்லி முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ குரூப் 2வாக இருக்கட்டும் 2Aவாக இருக்கட்டும் நம்ம என்ன கல்வி தகுதி இருந்தால் இதுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகங்கள் வந்திருக்கும். மேக்ஸிமம் இதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் தி டிகிரி, ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம குரூப் 2க்கு என்ன பண்ணலாம், குரூப் 2க்கும் 2Aவுக்கும் நம்ம அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதனால் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுங்க இன்றையிலேருந்தே. ஓகேவா. ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அதற்கு 1 ஆஃப் தி டிகிரி முடிச்சிருக்கணும். அதே டிகிரி இன் ஆர்ட்ஸு ஆர் சயின்ஸில் நம்ம முடிச்சிருக்கணும். அது போக எதுக்கு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா சோசியாலஜி ஆர் சைக்காலஜி நம்ம வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்யூட்டி கமர்ஷியல் டேக்ஸ் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கணும்னா பிஏ, பிஎஸ்சி அல்லது பிகாம் வந்து என்ன செஞ்சுருக்கணும், மேக்ஸிமம் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா போத் இன் காமர்ஸ் அண்ட் லோ டுகெதர் வித் ஏ டிப்ளமோ இன் டாக்ஸஸ் லா முடிச்சிருக்கணும். அப்புறம் செகண்ட் ப்ரையாரிட்டி, தேர்ட் ப்ரையாரிட்டி, ஃபோர்த் ப்ரையாரிட்டி யாருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதில் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ஒரு டிகிரி. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா 1 ஆஃப் தி டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எம்ஏ டிகிரி முடிச்சிருக்கணும். அப்புறம் மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க்கில் என்ன பண்ணியிருக்கணும், டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து எம்ஏ டிகிரி என்ன பண்ணியிருக்கணும், அப்ளைடு சைக்காலஜி ஆஃப் சாகர் யூனிவர்சிட்டியில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கோம் முடிச்சிருக்கணும். இப்படி 1 ஆஃப் த நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. சப் ரிஜிஸ்டர் குரூப் 2க்கு வந்துட்டு 1 ஆஃப் தி டிகிரி முடிச்சிருக்கணும் கண்டிப்பாக. ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னாலும் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு யூனிவர்சிட்டியில் நீங்கள் டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது போக என்ன கேட்டிருக்காங்கன்னா டைப் ரைட்டிங், இங்கிலீஷ் அண்ட் தமிழ் போத் ஹையர் கிரேடில் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் ஸ்பெஷல் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து முடிச்சிருக்கணும். ஸ்பெஷல் பிரான்ச் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1 ஆஃப் தி டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அது போக என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் டைப் ரைட்டிங் இருக்கணும், ஷார்ட் ஹேண்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஷார்ட் ஹேண்ட் வந்து லோயர் கிரேடாவது இருக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னா பிஎல் டிகிரி என்ன பண்ணியிருக்கணும், கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் அப்படின்னு சொன்னால் மாஸ்டர் டிகிரி அல்லது பேச்சுலர் டிகிரியில் என்ன பண்ணியிருக்கணும்னா பிஎல் லா முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் கியூம் ப்ரோக்ராமர் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாஸ்டர் டிகிரி என்ன பண்ணியிருக்கணும், முடிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் அல்லது சயின்ஸில் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் முடிச்சிருக்கணும். ஃபாரஸ்டருக்கு 1 ஆஃப் த டிகிரி கீழே கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஏதாவது ஒரு டிகிரி என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப் 2A சர்வீஸ்க்கான நம்மளுக்கு குவாலிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தரலாம். ஃபுல் டைம் ரெசிடென்சியல் வார்டன் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணியிருக்கணும்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து எதுக்கு யாருக்கு கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேன், அதாவது ஆர்மி இன் ரேங்க், ஆர்மியில் உள்ளவங்களுக்கு. நெக்ஸ்ட்டு சீனியர் இன்ஸ்பெக்டர்னா 1 ஆஃப் தி டிகிரி முடிச்சிருக்கணும். அது போக டிப்ளமோ இன் ரூரல் சர்வீஸில் கவுன்சில் ஆஃப் ரூரல் ஹையர் எஜுகேஷன் என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆடிட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் 1 ஆஃப் தி டிகிரி முடிச்சிருக்கணும். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேக்ஸிமம் என்ன பண்ணியிருக்கணும்னா பிஏ ஆர் பிஎஸ்சி, பிகாம் இதெல்லாம் முடிச்சிருக்கணும். ஹேண்ட்லூம் இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொன்னால் 1 ஆஃப் தி டிகிரி, அதாவது பிஏ, பிஎஸ்சி, பிகாம் இதில் முடிச்சிருக்கணும். சூப்பர்வைசர், ஜூனியர் சூப்பரண்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் தி டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு ரெவென்யூ அசிஸ்டண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1 ஆஃப் தி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 ஆஃப் தி டிகிரி முடிச்சிருந்தாலே மேக்ஸிமம் நீங்கள் எல்லா எக்ஸாமினேஷனுக்கும் என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மேல் வார்டன், பர்சனல் கிளர்க், பர்சனல் அசிஸ்டன்ட் டு சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர், ஜூனியர் கோஆபரேட்டிவ் ஆடிட்டர், அசிஸ்டன்ட் அக்கௌண்டன்ட், ஜூனியர் அக்கௌண்டன்ட், எக்ஸ்டென்சர் ஆஃபீஸர் கிரேட் 2 இந்த மாதிரி எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் நீங்கள் என்ன தான் முடிச்சிருக்கணும்னா 1 ஆஃப் தி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாவே போதும்.
அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதுலேயே உங்களுக்கு எல்லா எக்ஸாம் பேட்டர்ன்ஸும் கொடுத்துருப்பாங்க. பேட்டர்ன்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு சிலபஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. சிலபஸ் முன்ன பின்ன தெரியாதவங்க இதை பார்த்தே என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவலன்ஸ் ஆஃப் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கொடுக்கும்போது இதே நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்துட்டு வேறு என்ன குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு ஈக்குவலண்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இது எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம மற்ற போஸ்டிங்கெல்லாம் டிகிரி முடிச்சிருந்தா போதும். ஆனால் ஃபாரஸ்டர் ஒன்றுன்னு அப்ளை பண்ணும்பொழுது அதுக்கு நம்ம டிகிரியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது போக ஃபாரஸ்ட்டில் உள்ளவங்களுக்கு அந்த மெடிக்கல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டும் நம்மளுக்கு வேணும். இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விஷன் ஸ்டாண்டர்ட் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதாவது ப்ரொஃபஷன் ஆஃபீஸர் ஃபாரஸ்டர் இதுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் 1 படி கொடுத்துருப்பாங்க. அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டருக்கு ஸ்டாண்டர்ட் 2 ஆர் பெட்டராக இருக்கணும். அதுக்கடுத்து ஃபார் ஆல் அதர் போஸ்டிங் குரூப் 2 அண்ட் குரூப் 2A இதுக்கு வந்துட்டு ஸ்டாண்டர்ட் 3 ஆர் பெட்டராக இருக்கணும். அப்படிங்கிறது வந்துட்டு விஷுவல் ஆக்டிவிட்டீஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்டர் இதுக்கு என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டில் உள்ள அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். மேல் வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்கணும்னா 163 இருந்தால் போதும். ஃபீமேல் வந்துட்டு 150 இருந்தால் நம்மளுக்கு என்ன செஞ்சுக்கலாம் போதும். தேர்ட் ஜெண்டருக்கும் 150 இருந்தால் போதும். இதே ரவுண்ட் ஆஃப் செஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் வந்து மேலுக்கு வந்துட்டு 79, ஃபீமேல் அண்ட் தேர்ட் ஜெண்டருக்கு வந்துட்டு 74 என்ன பண்ணணும்னா இருக்கணும். எக்ஸ்பென்ஷன் வந்துட்டு 5 இன்ஸ்பிரேஷனுக்குள்ளே இருக்கணும். அதுக்கடுத்து இதுக்கு உண்டான சர்டிஃபிகேட் எல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை பிரிண்ட் போட்டு அதுலேருந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா காமனாக இருக்கும். மெயின் எக்ஸாமினேஷன் அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது மெயின் எக்ஸாமினேஷன் என்ன இருக்குன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இருக்கும். குரூப் 2க்கு தனியாகவும் குரூப் 2Aவுக்கு தனியாகவும் நம்மளுக்கு என்ன செய்கிறாங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து வைக்கிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் டெஸ்ட் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் வைக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் வெரிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் வாக் ஓவர், அதாவது இப்போ ஒரு 4 மணி நேரம் கொடுக்குறாங்கன்னா 4 மணி நேரத்துக்குள்ள மேலாக இருந்தாங்கன்னா 25 கிலோமீட்டரும், ஃபீமேலாக இருந்தால் 16 கிலோமீட்டரும் என்ன செய்யணும்னா அந்த பர்டிகுலர் டைமுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும், வாக் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்துடலாம். காமன் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஃபார் கமெண்ட்ஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது குரூப் 2 2Aக்கானது ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் சிங்கிள் பேப்பர்னு சொல்லிட்டாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி வந்து 25 வினாக்களும், ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 வினாக்கள், ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ் SSLC பேட்டர்னில் இருக்கும். அது மொத்தம் 100 கொஸ்டின்ஸ். ஸோ உங்களுக்கு டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 3 hours நீங்கள் ரைட் பண்ணுவீங்க. டோட்டல் மார்க் வந்து 300 மார்க்குக்கு எழுதுவீங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ஸ் அந்த எவ்வளோ இருக்கணும்னா 90 மார்க் எடுத்தால் நீங்கள் பாஸ் கேட்டகரி. ஓகேவா. இது மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்துட்டு OMR ஷீட்டில் நீங்கள் எழுதுவீங்க. அதுக்கடுத்து மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2க்கு மட்டும் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னா SSLC ஸ்டாண்டர்டில் இருக்கும். 100 கொஸ்டின் இருக்கும். 3 hours எழுதுவீங்க நீங்கள். இது வந்து உங்களுக்கு 40 மார்க்ஸ் எடுக்கணும் கம்பல்சரி. அது போக ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கணும். அது 300 மார்க் எழுதுவீங்க 3 hours. அதில் 90 மார்க்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணணும். இது டெஸ்கிரிப்ஷன் டைப்பில் விரிவான விடையெழி அப்படிங்கிற முறையில் இருக்கும். சரியா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷன் ஃபார் குரூப் 2 சர்வீசஸ், அதாவது முதல்ல 3 மணி நேரம் எழுதுவீங்க இல்லையா, பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு அதை எதில் எழுதுவீங்கன்னு சொன்னால் குரூப் 2ல். இப்போ குரூப் 2Aக்கு வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு SSLCயில் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கிடையாது. ஒரு 100 மார்க் இருக்கும். 3 hours என்ன பண்ணுவாங்க நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. மார்க்ஸ் வந்துட்டு 100 மார்க்ஸுக்கு இருக்கும். மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் வந்துட்டு 40 மார்க் எடுத்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டெஸ்கிரிப்டிவ் டைப்பில் என்ன செய்யணும், நீங்கள் எழுதணும். அது போக ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், மேத்ஸ் இருக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 100 வினாக்கள் இருக்கும். அதாவது 100 வினாக்கள் தான் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. மேத்ஸ் வந்து 40 வினாக்கள் இருக்கும். அது போக லாங்குவேஜ் ஜென்ரல் தமிழா ஜென்ரல் இங்கிலீஷ் வந்து 60 வினாக்கள் இருக்கும். மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 வினாக்கள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த 200 வினாக்களும் நம்மளுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொன்னால் அப்ஜெக்டிவ் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு CPT எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி வரும் இது. அதில் 90 வினாக்கள் மார்க் எடுத்திருந்தோம் அப்படின்னு சொன்னால் பாஸ். முதல்ல எழுத போகிற எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து டெஸ்கிரிப்ஷன் டைப்பு. பார்ட் 2ல் வந்து என்ன எழுத போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம GK எழுத போகிறோம், மேத்ஸ் எழுத போகிறோம், அது போக தமிழ் அல்லது இங்கிலீஷ் எழுத போகிறோம். அது அப்ஜெக்டிவ் டைப்பில் நம்ம எழுத போகிறோம். ஓகேவா. இதுதான் உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ள எக்ஸாம் பேட்டம். நெக்ஸ்ட்டு
பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுக்கு கீழவே உங்களுக்கு மெயின் எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது, அதாவது ப்ரிலிமினரிக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. அப்புறம் எங்கெங்கே சென்டர் அப்படிங்க சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு மேக்ஸிமம் உங்களுக்கு மெயின் எக்ஸாமினேஷனோட சென்டர்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் போய் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். ப்ரிலிம்ஸ் வந்துட்டு நீங்கள் எங்கே வேணாலும் உங்களோட பக்கத்தில் இருக்க எந்த டிஸ்ட்ரிக்டில் வேணாலும் நீங்கள் போடுங்க, எந்த ஊரில் வேணாலும் போடுவாங்க, நம்ம எழுதிக்கலாம். மெயின்ஸ் வந்துட்டு அவங்க பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் போய் எழுத வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாவே இதுலேயே நம்மளுக்கு குரூப் 2ஓட சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது ப்ரிலிம்ஸ் சிலபஸும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுதான் குரூப் 2ஏக்கு உண்டான ப்ரிலிமினரி எக்ஸாமினுக்குள்ள சிலபஸ் தமிழ்லேயும் இருக்கும், உங்களுக்கு ஆங்கிலத்திலையும் இருக்கும். இது போக நமக்கு குரூப் 2 மெயின்ஸில் உள்ளது, குரூப் 2 ஏல உள்ள மெயின்ஸில் உள்ளது, இதுவும் நம்மளுக்கு என்ன செஞ்சுருப்பாங்க, சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிலபஸ் வெரிஃபை பண்ணுங்கள், நல்லா படிங்க. தேங்க்யூ டு ஆல்.